மனித வாழ்க்கைக்கு மதம் தேவையில்லை, சாதி தேவையில்லை. எது தேவை? சூரிய ஒளி, கடல், மழை, காற்று, நிலம், வளம், நீர், சோறு, மண்முழு பார்க்க அருவருப்பா இருக்கிற மண்முழு கூட உனக்கு பயன்படும். இந்த சாதியும் மதமும் ஒரு மயிருக்கு பயன்படும். கட்டிட்டு அழுகுதா இந்த சமூகம். சாதிக்கு ஓட்டு, மதத்துக்கு ஓட்டு. மயிலடா இருக்கும் சகோதரத்துவம், சமத்துவம். மயில் நாடா இருக்கும் மனிதநேயம். எங்கடா தாண்டி வாடா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ தேர்தல் களம் அப்படின்றது வந்து ரொம்பவே சூடாயிருச்சு. ஸோ அதில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போட்டுக்கிட்டு பிரச்சாரம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை லெவலில் போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் தான். ஸோ போகிற போக்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு விடாமல் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஸோ என்னென்னலாம் பண்ணார், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தாவேக தலைவர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அதில் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதை வந்து குறை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. பட் என்னென்ன பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேதியில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 18ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நிறைய காரைக்குடியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்தே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. ஸோ காலையில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அழகப்பா அந்த மைதானம் இருக்குது. ஸோ அதில் வந்து நடைப்பயிற்சி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே பசங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு அரசியல் பேசிகிட்டு தான் இருக்காரு. அதாவது விளையாட்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். உசேன் போல்ட் வந்து ஓடுனார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்கே இருக்கிற பசங்களுக்குமே சொல்லிக்கிட்டு இருந்தார். விளையாட்டே வாழ்க்கை. உசேன் போல்ட் என்ன பண்ணாங்க, சச்சின் என்ன, விளையாட்டு தான். விளையாட்டு பல பேர் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே அண்ணன் வந்து எத்தனை மணி நேரம் பேசியிருக்காரு, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் பேசுகிறாரு, எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காரு அப்படின்லாம் நம்ம வந்து அந்த ஒரு லிஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அதில் அந்த இதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அண்ணனுக்கு ஆல்ரெடி தொண்டை முழுக்க கட்டி போச்சு. ஏன்னா அவ்வளோ மணி நேரம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா தொண்டை பயங்கரமான இதாகிடுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் பேசும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவர் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. அண்ணன் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நான் இது கேட்டுக்கிறேன். ஏன்னா அவருடைய உடல்நலை வந்து கொஞ்சம் வந்து இது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டினியூவாக வெயில், இப்போ தெரியும் தமிழ்நாட்டோட வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும். குறிப்பாக காரைக்குடியில் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா வெயில் பயங்கரமான வெயில் கொளுத்து எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி கண்டினியூவாக வெயிலில் அவர் வந்து பயணிச்சுட்டே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான அந்த என்ன சொல்கிறது, தீ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அது ஃபுல்லாக எப்படி இது மாதிரி ஒரு புண்ணு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகி உண்மையிலே சொல்லுங்க, அது அந்த அளவுக்கு எதுக்கு அவர் உடம்பை வருத்திக்கிட்டு பண்ணுறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு எதாவது நம்ம பண்ணிட முடியாதா, ஏதாவது ஒரு நல்லது பண்ணி அவங்கள சரியான இதில் கொண்டு வந்துட முடியாதான்னு சொல்லி ஒரே ஒரு அந்த ஆசை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மக்கள் வந்து அவர் புரிஞ்சுக்கணும், சரியா? ஆனால் இதில் என்னடா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அண்ணன் இந்த அளவுக்கு இது பண்ணி மக்களுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப மட்டமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது. அந்த அளவுக்கு மட்டமான கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்ன நினைக்கிறேன், ஒருத்தர் ஒரு அரசியலுக்கு வந்து 15 வருஷமாக கண்டினியூவாக மக்களோட மக்களாக நின்று போராட்டம் பண்ணி எல்லாம் செஞ்சு உங்கள் கூட நின்று ஒரு ஓட்டுக்காக, ஏன்னா நார்மல் மனுஷன் வந்து உங்கள் கூட நின்று அந்த ஒரு செயலை பண்ணுறதுக்கும் அதிகாரம் வந்ததுக்கப்புறம் அந்த செயலை பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நார்மலாக நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம், 15 வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, மக்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு. அவர் பல போராட்டங்கள் பல விஷயங்களுக்காக உங்கள் கூட நின்றுட்டு இருக்காரு. இப்படி உங்கள் போராட்டத்தில் உங்கள் கூட நிற்கிறவரை மேலே போய் உட்கார வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போராடக்கூடிய அந்த ஒரு விஷயமே பண்ணாத அளவுக்கு அவர் வந்து கண்டிப்பாக அவர் பார்த்துக்குவார். ஸோ இதை எதுக்கு மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் புரியவே மாட்டேங்குது. ஸோ அவரை ஒரு வாட்டி நம்ம உட்கார வச்சா மட்டும்தான் இதெல்லாம் முக்கியமாக சாத்தியமே ஆகும். சும்மா சொல்லிடலாம், உங்ககிட்ட பணம் இருக்குது, அது இருக்குது, இதை வச்சு பண்ணுங்கன்னு. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மக்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவர் இப்போ வரைக்குமே அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கண்டினியூவாக பண்ணுவார். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களே, எனக்கு தெரிஞ்சது தாவேகாரவங்க தான் பேசியிருப்பாங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களோட இதை பார்த்தேன். இப்போ கோலம் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது அவர் கோலம் போட்டதுனால தொடையில் பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நாம் அதுக்கு வந்து அந்த ஒரு இதை பேசவே இல்லை. எதுக்கு அப்படின்னா அவர் வந்து கோலம் போகிறாரு, ஏன்னா அவருக்கும் வயசு ஆகிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. அவர் அந்த ஒரு பொசிஷனில் உட்கார்ந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது வந்து நம்ம
நம்ம இது சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் வந்து மண்டிட்டுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரார்த்தனை ஏதோ பண்ணாருன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குமே நம்ம எதுவும் சொல்லவே இல்லை. ஏன்னா அது வந்து அவருடைய நம்பிக்கை, அது வந்து நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது, அது அவரோட நம்பிக்கை. ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கையை உங்களோட இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, தப்பே கிடையாது, அதை நம்ம வந்து எந்த ஒரு தப்புமே சொல்லலை. ஆனால் உங்களுக்காக நின்று ஒரு விஷயத்தை பண்ணுறவங்கள எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்கன்னு இப்போ வரைக்குமே புரியவே மாட்டேங்குது. சப்போஸ் விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தா உங்களுடைய பார்வை இப்படியே தான் இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது. அது மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயை வந்து எப்போ நாம் தமிழர் வந்து எப்போ பார்த்தாலும் டிவிக்கே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. சரி, நான் இன்னொரு கேள்வியுமே கேட்குறேனே, என்ன அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் எதுக்காக காரைக்குடியில் பர்டிகுலர் காரைக்குடிக்கு எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி போகணும்? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மெயினான மாவட்டம் என்னமோ, அதாவது இப்போ வந்து சிவகங்கை அப்படின்னா சிவகங்கை தான், அந்த இடத்துக்கு போகாமல் எதுக்கு காரைக்குடிக்கு வந்தார்? ஏன்னா இவர் எல்லா பிரச்சாரத்திலையும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய எதிரி யார் அப்படின்னா ஒன்று டிஎம்கே, இன்னொன்று வந்து ஒரு 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டிஎம்கேவோட தலைவர் ஸ்டாலின் அவர் எங்கே போட்டி போகிறாரோ அங்கே போயிருக்கணும், இல்லை உதயநிதி இருக்காரா அங்கே போயிருக்கணும், இல்லை எடப்பாடி அவர் இருக்காருன்னா அந்த இதுக்கு போயிருக்கணும். எதுக்குமே அந்த இதுக்கு இது பண்ணாமல் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாமல் எதுக்கு வந்து நீங்கள் காரைக்குடிக்கு வந்தீங்க? எதுக்காக அப்படின்னா காரைக்குடியில் சீமான் நிற்கிறார், இந்த ஒரே ஒரு காரணம் தான். வந்து நீங்கள் எதுவுமே பேசலை, வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்ததுக்கான முக்கியமான காரணம் சீமான் மிகப்பெரிய ஒரு இதாக வந்திருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உங்களுக்கு. அப்போ உங்களுடைய குறி ஸ்டாலின் இல்லை, உங்களுடைய குறி சீமான். தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காரு. எதுக்கு நீங்க காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போக முடியாமல் காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? அது மாவட்ட தலைநகரா? திமுக நீங்க குளத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, எடப்பாடி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, சாத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரைக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்போ உங்களுடைய குறி ஸ்டாலின் இல்லை, உங்களுடைய குறி சீமான். அப்போ நீங்க எங்களை எதிர்க்கிறீங்க, ஓகே, நாங்க வந்து தப்பு சொல்லவே இல்லை. அதே மாதிரி தானே நாங்களும் உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய தப்புகளை சொல்கிறோம்ல. நீங்கள் என்ன தப்பு, ஏன்னா ஆரம்பத்தில் அண்ணே சொன்னார், அதாவது நீங்கள் வந்து அரசியல் பழகாமல் உள்ளே வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அண்ணே என்றைக்கோ சொல்லிட்டாரு. அதைத்தான் நாங்களும் இப்போ சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி கையில் இது அடிபட்டிருக்கிறது, அது ஒரு தப்பான என்னமோ ஒரு வார்த்தை கமெண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு கேள்வியுமே கேட்குறேன்னு, விஜய் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரா? இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு இதில் என்ன அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தூக்கி போட்டாங்க விஜய் மண்டையில். ஆமாங்க, கூல்ட்ரிங்க்ஸை பாட்டிலில் தூக்கி போட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் இதான் சொன்னேன், எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தான். அவங்க என்னாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் இதாக பண்ணிக்கிறீங்க, அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். அதை ஏற்கனவே தர்பூசணி தூக்கி போட்டான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் தூக்கி போட்டால். என்னன்னா உங்கள் தலைவருக்கு உங்கள் மேலே வந்து நீங்கள் உங்கள் தலைவரை உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி அலும்பெல்லாம் பண்ணுவீங்களான்றது ஒரு இதுவும் தான் இருக்குது. இப்போ காரைக்குடியில் வந்து முழுசாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 18ஆம் தேதியிலேருந்து இப்போ கடைசியாக என்னைக்கு பிரச்சாரம் முடியுதோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீமானோட அந்த ஒரு பிரச்சாரம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக காரைக்குடியில் தான் இருக்க போகுது. நம்ம அண்ணே சாட்டை அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் தான் முழுக்க பிரச்சாரத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்லுது, ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்து நம்ம காட்டணும், நம்மளோட இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் வந்து நமக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா போதும், அவங்க எந்த இடத்துலையுமே மாற மாட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினராக மாங்குடி இருக்காங்க, ரொம்ப நல்லவர், பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு இதை வச்சுக்கிட்டு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் தமிழரோட மோஸ்ட்லி எங்கே டார்கெட் அப்படின்னா காரைக்குடி தான். ஏற்கனவே ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் வந்து காரைக்குடியில் பயங்கரமான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை அவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் என்ன சொல்ல வேட்பாளர்களோட இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக, ஏன்னா இந்த வாட்டி சாட்டை வந்து எந்த இடத்துலையுமே வேட்பாளராக நிற்கலை. ஸோ அவரை அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து எல்லாரோடையும் உதவி பண்ணு, எல்லாருக்கிட்டையும் போய் பேசு, எல்லாருக்காகவும் போய் பேசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவருமே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் தான் எல்லாரும் வந்து பேச போகிறாங்க. காரைக்குடி எனக்கு தெரிஞ்ச காரைக்குடியில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் அவங்க வசத்துக்கு தான் போக போகுது. நிறைய பேர் சொல்லுவீங்க டிவிகே பிரபு அவர்களுக்கு வந்து நிறைய இருக்குன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரபு அவர்கள் வந்து வரட்டும், அரசியல் வந்து பழகட்டும். ஏன்னா வந்த உடனே வந்து அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போயிடணும் அப்படின்னா 15 வருஷமா ஒரு மனுஷன் காட்டா கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அரசியல் தெரிஞ்சவரா இல்லை இப்போ 2 வருஷமா வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சு உங்க அந்த கட்சிக்குள்ள இது பண்ணி நீங்க உள்ள வந்த நீங்க அரசியல் தெரிஞ்சவங்களான்னு கேட்டா
கஷ்டம் தான். இப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ 2 நாளில் நான் வந்து ஒரு டாக்டர் அந்த இது பண்ணி கொஞ்சம் இது எனக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து டாக்டர் தொழிலை பார்ப்பேன்னு சொன்னோம்னா அது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதைத்தான் இப்போ இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரபுவும். ஸோ இதை நீ என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம சகாயம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா சீமான் பண்ணக்கூடிய அந்த ஒரு அரசியல் தான் மக்களுக்கு வேண்டிய ஒரு அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதையுமே நாமளும் சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சகாயம் அவர்களை வந்து நீங்கள் வந்து இதாக கொண்டு வர்றீங்க, சர்க்கார் படத்துலையுமே கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சகாயம் அவர்களே சொல்கிறாரு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு அரசியலை பேசுகிறது மட்டும் இல்லாமல் இயற்கையை பற்றியும் பேசணும், மக்கள் எந்த மாதிரி நம்ம இருக்கணுன்றதையுமே பேசணும் அப்படின்றத நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறதை தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர் பேசினார், நான் ஆட்சிக்கு வந்தா முற்றிலுமா லஞ்சத்தை ஒழிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு பேச்சை பத்தி நீங்க கேட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அண்ணனுக்கு எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னா அண்ணன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நீங்களுமே நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, சாதியாக நீ பார்த்து மதமாக பார்த்து நீ ஓட்டு போறீங்கன்னா அந்த ஓட்டு எனக்கு வேணாம், அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லுவார். இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அண்ணன் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ தமிழனா ஒரு இடத்துல வந்து நிற்கிறியா, நான் உன் கூட வந்து நிற்கிறேன், நீ ஜாதியாவோ மதமாவோ நீ வந்து பிரிஞ்சு நிற்பேன் அப்படின்னா எனக்கு நான் உன் கூட நிற்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அதோட அந்த ஒரு நிலைப்பாடில் இப்போவுமே கரெக்டாக இருக்காரு. நீ வந்து முஸ்லீமாக இருக்கிறியா இரு, நீ ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறியா இரு, நீ இந்துவா இருக்கிறே இரு, ஆனால் உன் கூட வந்து நிற்பேன். ஆனால் இந்த மதமாக நீ பிரிஞ்சு நிற்கிறேன், சாதியாக நான் பிரிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னா நான் உங்க வந்து நிற்க மாட்டேன்ற மாதிரி அந்த அண்ணன் வந்து எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்காரு. இது எப்பயுமே இந்த ஜாதியும் மதமும் நம்மளை வந்து காப்பாது, இயற்கை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். சூரிய ஒளி, மரம், மலை, இது ஒன்று தான் நமக்கு வந்து காப்பாற்றும். எப்பயுமே இது வந்து நம்மளாக உருவாக்குனது, ஆனால் அதெல்லாம் தானாக உருவானது. நம்ம வந்து அது உருவாக்கவே முடியாது. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அண்ணனோட முழு நிலைப்பாடாக இருக்குது. அதுதான் நம்மளும் சொல்றோம். மனித வாழ்க்கைக்கு மதம் தேவையில்லை, சாதி தேவையில்லை. எது தேவை? சூரிய ஒளி, கடல், மழை, காற்று, நிலம், வளம், நீர், சோறு, மண்முழு பார்க்க அருவருப்பா இருக்கிற மண்முழு கூட உனக்கு பயன்படும். இந்த சாதியும் மதமும் ஒரு மயிருக்கு பயன்படும். கட்டிக்கிட்டு அழுகுதான் இந்த சமூகம். சாதிக்கு ஓட்டு, மதத்துக்கு ஓட்டு. மயிரடா இருக்கும் சகோதரத்துவம், சமத்துவம், மயிர் நாடா இருக்கும் மனித நேயம் எங்கடா இருக்கும்? தாண்டி வாடா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா ஒவ்வொரு தலைவர்களுமே மேடை பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, மேடையில் வந்து ஏறினாங்க அப்படின்னா இவ்வளோ மணி நேரம் யார் இவ்வளோ அதிக மணி நேரம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டாப்பில் இருக்கிறது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் நல்லா பேசுவார், ரொம்ப நேரம் பேசுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அண்ணாவே தாண்டி ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த டாப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம அண்ணன் சீமான், அதுக்கப்புறம் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வரிசை வருது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் 3 நிமிஷம் அப்படின்ற மாதிரி வருது. நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரத்துக்கிட்ட அந்த மேடை பேச்சு இருக்குது. அதிகபட்சம் பேசுனது ஒரு தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம். அவ்வளோ பேசின அந்த மனுஷனை தான் நம்ம வந்து தேடணும், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக அந்த பரிதாபங்கள் சேனலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கோபி சுதாகர் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரோல் பண்ணலை, இவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த களத்தில் அவங்க போய் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேக தலைவர் விஜய் என்ன பண்ணுறாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, நம்ம அண்ணன் சீமான் என்ன பண்ணுறாருன்னு ஒவ்வொருத்தவங்க அவங்க இதை பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க ட்ரோல் பண்ணலை, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயே முக்கியமாக நம்ம அண்ணன் சொல்கிறது தான் ஹைலைட்டு. உங்களுக்கு விளங்குதா? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த பாத்தியா? இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, எவ்வளவோ கட்சிகள் வந்து இன்னொரு கட்சிகளை வந்து திட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம பாண்டே வந்து அந்த செய்தியாளர் அந்த இதில் வந்து இருந்தார், ஏற்கனவே தந்தி டிவியில் இருந்தார்ல, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிஜேபி. ஆனால் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சியில் இருக்கிறவங்கள வந்து அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாலிடிக்ஸை சிறப்பாக பேசின ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான், பாண்டே தான் பேசியிருக்காரு. எதை பற்றி அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே
பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே யாருமே நடைமுறைப்படுத்தலை. குறிப்பாக பிஜேபியே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, ஆனால் செயல்படுத்தலை. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இந்தியாவிலே செயல்படுத்தி காட்டியிருக்காரு அப்படின்னா அது நம்ம சீமான் மட்டும்தான். 234 இடங்கத்துலன்னா 117 ஆண்களுக்கு 117 பெண்களுக்குன்னு சொல்லி கரெக்டான அந்த சதவீதத்தில் கொடுத்துருக்காரு. இதுதான் நம்ம வந்து பெண் உரிமை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக ஒருத்தர் கொண்டு போயிட்டு இருக்காருன்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான். அது இதை நாம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நமக்கு எதிரியாக ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே பேசுகிறாங்க. அப்போ அதுதான் நம்ம இப்போ இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. தமிழ்நாட்டுல இந்தியால நம்ம எல்லாருமே 33% இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டே இருக்கோம். ஆனா தன்னுடைய கட்சியில வேட்பாளர்ல 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கிற ஒரே கட்சி ஒரே தலைவராக சீமான் இருக்கிறார். இன்னைக்கு நேரத்துல டே 1ல இருந்து 234 சட்டமன்ற தொகுதியில 117 ஆண்கள் 117 பெண்கள். இந்தியாவில பாஜக காங்கிரஸ் எந்த கட்சிக்கு இந்த துணிச்சல் கிடையாது. 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவோம்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிற்கிறார் சீமான். பெண்கள் பொது வழிக்கு அரசியலுக்கு வருவதே கடினம். அதுவும் முகம் காட்டி துணிந்து களத்தில் நின்று பேசுவது அதைவிட கடினம். அப்படி வருகிறவர்களை போற்றாது கொண்டாடாது நீங்கள் வெல்லவே முடியாது. கடைசியாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ அண்ணன் வந்து காரைக்குடி தொகுதியில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா அவர் கண்டிப்பாக அந்த இடத்த ஜெயிச்சார் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 தொகுதியாக அந்த ஒரு தொகுதியை கண்டிப்பாக கொண்டு வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நானும் காரைக்குடி தான். நான் வெளி மாநிலத்தில் இருக்கிறதுனால எனக்கு அந்த இது இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல ஜெயிப்பார். அதுக்கு முக்கியமாக மக்கள் வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு போட்டாங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோவில் அதான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீ வந்து திரைக்கவர்ச்சியில் நீ ஓட்டு போறீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தப்பாக போயிடும். அது மட்டும் கிடையாது, அப்போது நம்ம திரைக்கவர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோமா, இல்லை நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்க்கணுமா, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடான மாங்குடி ஏற்கனவே இருந்தவர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிரபு, இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் சீமான். ஸோ இதில் யார் ஜெயிப்பாங்கன்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. நம்ம அண்ணன் சீமான் தான் கண்டிப்பாக அந்த இதில் வந்து அதிகபட்ச வாக்குகள் வாங்கி ஜெயிக்க போகிறாரு. அதுக்கு மக்கள் வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இப்போ கண்டினியூவாக வந்து இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பிரச்சாரம் அங்கே இருக்க போகுது. மக்களும் அது ரொம்ப மேசிவான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு தான் வராங்க. நான் நிறைய வீடியோவில் நிறைய இதுலேயுமே பார்த்தேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக நீங்கள் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.